ஓகே, லாஸ்ட் வீடியோவில் ஃப்ளட்டர் க்ளீன் ஆர்கிடெக்சரில் போஸ்ட் மெத்தட் பற்றி பார்த்தோம். அண்ட் இன்னும் இந்த சீரீஸில் பேலன்ஸ் இருக்கிறது ரெண்டு தான். ஒன்று வந்து புட் மெத்தட், இன்னொன்று டெலிட். இந்த ரெண்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து என்னென்னா எல்லாமே, அதாவது கெட்டுக்கும் போஸ்ட்டுக்கும் நம்ம, அதாவது நீங்கள் கெட்டு போஸ்ட்டு இதை பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த ரெண்டுக்கும் நம்ம என்ன மாதிரி கோடு நம்ம எழுதினோமோ அதே ஸ்டெப் தான் இங்கேயுமே ஃபாலோ பண்ண போகிறோம். புட்டுக்கும் சரி டெலிட்டுக்கும் சரி சேம் ஸ்டெப் தான் ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ அதனால் நான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி நான் பட்டன் போட்டதாக இருக்கட்டும், இந்த டேட்டாவை கொண்டு வந்தது, இது எல்லாம் என்ன மாதிரி எப்படி கொண்டு வந்திருக்கேன், என்ன ஏபி யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத மட்டும் நான் இந்த வீடியோவில் ஸ்டார்டிங்கில் சொல்லிக்கிறேன். சொல்லிவிட்டு அதுக்கடுத்து நான் அந்த வீடியோ கண்டினியூ பண்ணும்போது நான் நடுவில் எதுவுமே சொல்ல போகிறதில்ல. டேரெக்டாக நான் ஜஸ்ட்டு கோடு மட்டும் போட்டு அந்த இதை முடிச்சிட போகிறேன். ஸோ அதனால் மோஸ்ட்டாக நான் எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டேன் இந்த வீடியோவில் அவ்வளோவா. இதுலேயும் சரி டெலிட்லேயும் சரி அந்தளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டேன். ஏன்னா சேம் கோடு தான். ஸோ நீங்கள் இதுக்கு முன்னாடி வீடியோ பார்த்த எல்லாருக்குமே புரியும். ஸோ புரியாதவங்களுக்கு பழைய வீடியோக்கான டிஸ்கிரிப்ஷனும் நான் அந்த வீடியோ கீழே போட்டிருந்தேன். ஸோ அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் ஃபஸ்ட்டு நான் இதில் என்ன சொல்கிறேன்னா, இது வந்து நம்ம கெட் மெத்தடுக்காக கூகுள் பிக்ஸ், இந்த இது வந்து கெட் மெத்தட், ஓகேங்களா. ஸோ இது கவர் ஆச்சு. போஸ்ட் மெத்தட் வந்து போன வீடியோவில் பார்த்தோம். இந்த இது சேவ் பண்ணோன்னா போஸ்ட் மெத்தட் சக்ஸஸ் வந்துடும். அண்ட் இது வந்து எடிட்டுக்காக நான் இப்படி பண்ணியிருக்கேன். இப்போ எடிட்டுக்காக என்னென்னா, அது என்னென்னா நான் வந்து நெட்டில் இருந்து தான் ஒரு சாம்பிள் ஏபி எடுத்து பண்ணேன். அது வந்து போஸ்ட்டுக்கும் கெட்டுக்கும் எந்த அளவுக்கு நல்லா ஒர்க் ஆச்சோ அந்தளவுக்கு புட்டுக்கும் டெலிட்டுக்கும் ஒர்க் ஆகலை. ஸோ அதனால் இந்த ரெண்டுக்கு மட்டும் நான் தனியாக வேறு ஒரு ஏபி எடுத்தேன். இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து நான் நெட்லேருந்து எடுத்த ஏபி தான். இந்த மாதிரி இருக்குது. இது வந்து இந்த 21 இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஐடி நம்பர் தான். நம்ம எந்த ஐடி நம்பரோ, அதாவது எந்த பர்டிகுலர் டேட்டாவை நம்ம எடிட் பண்ண போகிறோமோ அந்த டேட்டாவோட ஐடி இங்கே ஆட்டோமேட்டிக்காக பாஸ் பண்ணால் போதும். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி தான் இது போட்டு சென்ட் கொடுத்தோன்னே இந்த மாதிரி சக்ஸஸ்ஃபுல் ரெக்கார்டு ஹேஸ் பின் அப்டேட்டட்னு வந்துட்டுனா நம்ம பண்ணது கரெக்டு. இல்லை ஏதாவது ஒரு இப்போ யூஆர்எலோ ஏதோ ஒன்று மிஸ் பண்ணிட்டா கூட நமக்கு எரர் தான் வரும். நான் அந்த ஸ்லாஷை எடுத்து விட்டுருந்தேன். இப்போ பாருங்கள், இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்லாஷ் எடுத்ததும் எரர் வந்துட்டா. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம கரெக்டாக பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து எந்த எரரும் இல்லாமல் சக்ஸஸ்ஃபுல்லாகிடும். ஓகே, இப்போ சக்ஸஸ் ஆகிட்டு. அதே மாதிரி டெலிட்டுக்கும் அப்படி தான். சேம் டெலிட்டுக்கும் இதுக்கும் வந்து சேம் ஏபிஐ தான். அந்த ஏபிஐலேருந்து எடுத்தேன். இங்கே பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து இந்த 2 இருக்குது பார்த்தீங்களா, அது ஐடி. அதாவது எந்த ஐடியில் உள்ள டேட்டாவோ அந்த டேட்டா கம்ப்ளீட்டாக டெலிட் ஆகணும். சக்ஸஸ்ஃபுல்லி ரெக்கார்டு ஹேஸ் பின் டெலிட்டட், இந்த மாதிரி மெசேஜ் வந்துடும். ஓகேங்களா. ஸோ இதை வச்சு நான் வந்து இங்கே கோடு நான் போட்டிருக்கேன். அதாவது இது வந்து எடிட்டுக்கு. ஸோ இப்போ இந்த இதில் நான் ஏதாவது ஒரு நேமை கொடுத்து, அதாவது இந்த டெஸ்டருக்கு பதிலாக வேறு நேம் கொடுத்து மாற்றிட்டு நான் எடிட் கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு வந்து கன்சோலில் அந்த மாதிரி நான் கொண்டு வர போகிறேன். அதாவது சக்ஸஸ்ஃபுல் அப்டேட்டட் அந்த மாதிரி கன்சோலில் கொண்டு வர போகிறேன். இந்த நாம் கொடுத்த டேட்டாவையும் பிரிண்ட் பண்ணிடுவேன். அண்ட் அதே மாதிரி டெலிட்டுக்கும் அப்படி தான். இப்போ இந்த டேட்டா இப்போ இதில் என்ன டேட்டா டெஸ்டர் இந்த மாதிரி கொடுத்துருக்கோமோ இது வந்து டெலிட் ஆகிற மாதிரி கொண்டு வர போகிறேன். ஓகேங்களா. ஸோ இதுக்கு இந்த 2 ஏபி யூஸ் பண்ண போகிறேன். அண்ட் நெக்ஸ்ட்டு இந்த இதெல்லாம் எப்படி டிஸ்பிளே ஆச்சுன்னா, நான் ஸ்டாட்டிக்காக கொடுத்த வேல்யூ தான். அதாவது இங்கே வந்து டெக்ஸ்ட் எடிட்டிங் கண்ட்ரோலரில் இந்த 3 இது க்ரியேட் பண்ணிக்கிட்டேன். சும்மா நீட்டில் நான் டேரெக்டாக அந்த மாதிரி கொடுத்துட்டேன். ஓகேங்களா. ஸோ என்ட்ரி ஆகும்போது இந்த மாதிரி காட்டுற மாதிரி கொடுத்துட்டேன். இதுவே நீங்கள் வந்து உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, நீங்கள் ஒரு டேட்டாவை கெட் பண்ணுறீங்க, இந்த மாதிரி கெட் மெத்தட் எழுதுறீங்கன்னா அதிலேயே எடிட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட்டு இதில் இந்த மாதிரி டேட்டா அது நீங்கள் ஒர்க் பண்ணும்போதே தெரியும். அது எடிட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக டிஸ்பிளே ஆகுமா, அதை நீங்கள் வந்து டெக்ஸ்ட் ஃபீல்டில் எடிட்டபிள் கொடுத்து நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. இதுக்கப்புறம் நான் ஃபுல்லாக அப்படியே கம்ப்ளீட்டாக கோடை மட்டும் போட போகிறேன். நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வந்துடுங்க. நம்ம இந்த 2 வீடியோவோட இதை முடிச்சிடலாம். அதுக்கடுத்த அடுத்த சீரீஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ இதோட இது கம்ப்ளீட் ஆக போகுது. ஸோ அப்படியே தொடர்ந்து கண்டினியூவாக அப்படியே ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, நான் கிளியர் பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்து ஏபிஐ வந்து ஸ்டோர் பண்ணுறதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆல்ரெடி இந்த ரெண்டுமே வேறு ஏபிஐ. ஸோ நான் இந்த எடிட்டுக்கும் டெலிட்டுக்கும் வேறு ஏபிஐ தான் போட போகிறேன்.
ஓகே, இதில் வந்து நம்ம பண்ண வேண்டிய கியூபிட்டு ஸ்டேட் எல்லாமே பண்ணிட்டோம். இப்போ வந்து சேம் நம்ம போஸ்ட்டுக்கு பண்ணோம்ல அந்த மாதிரி ஒரு மார்க் டேட்டா க்ரியேட் பண்ணி அதை நம்ம அனுப்ப போகிறோம். கூடவே ஐடி அனுப்ப போகிறோம், எத்தனாவது ஐடி அந்த மாதிரி நம்பர்ஸ். ஸோ இந்த ஐடிங்கிறது இப்போ நாம் வந்து சும்மா சாம்பிளுக்கு ஒரு ஏபி எடுத்து தான் பண்ணுறோம். அதனால் நான் வந்து சும்மா 2 1 அந்த மாதிரி நம்பர் போடலாம். இதுவே நீங்கள் ஒர்க் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காகவே அது செலக்ட் ஆகிற மாதிரி, அதாவது ஒரு லூப்பில் இருக்குமா, ஒரு 10 டேட்டா, இப்போ வந்து சிங்கிள் டேட்டா இருக்குது, ஒரு 10 டேட்டா இருக்குதுன்னா அதில் நீங்கள் எந்த டேட்டாவை செலக்ட் பண்ணுறீங்களோ அதுக்கான ஐடி ஆட்டோமேட்டிக்காக இங்கேயே எடுத்துக்கலாம். இண்டெக்ஸ் மூலமாக பர்டிகுலர் நம்பர் எடுத்துக்கிடும். ஸோ இப்போதைக்கு வந்து சும்மா ஜஸ்ட் நான் வந்து ஒரு 4ன்னு கொடுத்துக்கிறேன். அப்புறம் பாடிங்கிறது வந்து நம்ம க்ரியேட் பண்ணணும், என்னெல்லாம் அனுப்பணும் அப்படின்ட்டு. இந்த இதுக்கு முன்னாடி பண்ண மாதிரி தான் இதை மட்டும் தான் இப்போ அனுப்ப போகிறோம். ஸோ இதை அப்படியே எடுத்துக்கிறேன். இங்கே ஒரு மார்க் க்ரியேட் பண்ணுறேன். அதே மாதிரி மேப்பு பாடி இதுக்கு பதிலாக எடிட் நேம் கண்ட்ரோலர் டாட் டெக்ஸ்ட்டு salary controller dot text age controller dot text. ஓகேங்களா, இப்போ இந்த மார்க் டேட்டா வந்து இதுக்குள்ளே போய் இப்போ நமக்கு ஆக்ஷன் நடக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம எல்லாம் போட்டுட்டோம். ஓகே, இப்போ வந்து ரீஸ்டார்ட் கொடுத்துக்கிறேன். ஒர்க் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இதில் பாருங்கள், நமக்கு வந்து எரர் நமக்கு இதாகிருக்கு. ரெஸ்பான்ஸில் வந்து எரர் வந்திருக்கு, 404 வந்திருக்கு. ஸோ அது என்ன இதுன்னு நம்ம பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு கரெக்டாக ஏபிஐ லைனில் ஒர்க் ஆகிட்டாலே ஒழுங்காக வந்திருக்கும். இங்கே தான் எரர் அடிச்சிருக்கும். ரெஸ்பான்ஸ் ஓகே. இப்போ வந்து இங்கே பார்த்தீங்கன்னா பாடியில் நம்ம அனுப்ப வேண்டியது கரெக்டாக தான் அனுப்பியிருக்கோம். இங்கே பாருங்கள், இது போகுது. ஓகேங்களா, இது கரெக்டாக போயிடுது. எண்ட் பாயிண்ட் அதே மாதிரி எண்ட் பாயிண்டில் தான் ஏதோ மிஸ்டேக்கான மாதிரி இருக்குது. ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்த எண்ட் பாயிண்ட் வேறு, இங்கே போகிற எண்ட் பாயிண்ட் பார்த்தீங்களா வேறு. ஸோ எண்ட் பாயிண்டில் தான் இப்போ ப்ராப்ளமாக இருந்திருக்கு. நம்ம எண்ட் பாயிண்ட்டை மாற்றி கொடுத்துருக்கணும். ஓகே ஓகே, இப்போ புரிஞ்சுது. ரைட், அதாவது இது வந்து டிஃபால்ட்டாகவே இங்கே ஒரு எண்ட் பாயிண்ட் கொடுத்துருந்தோம்ல நம்ம, அதை எடுத்துக்கிட்டு, அதனால தான் அந்த எரர். இங்கே பார்த்துக்கோங்க, இந்த நார்மல் எண்ட் பாயிண்ட் இருக்குல்ல ஆப்ஜெக்ட்டு, அதை எடுத்துக்கிட்டு, ஆனால் நமக்கு போக வேண்டியது என்னது, எடிட் எண்ட் பாயிண்ட் தான் போகணும். ஸோ அதை வந்து நம்ம எங்கே போட்டுடலாம் அப்படின்னா, இந்த இடம் இருக்குல்ல அனுப்புகிற இடம், இதில் எண்ட் பாயிண்ட்டுன்னு போட்டிருக்கோமா, அதுக்கு பதிலாக எடிட் எண்ட் பாயிண்ட். ஓகேங்களா, ஸோ எண்ட் பாயிண்ட்டை மாற்றினதுனால தான் இந்த இஷ்யூ. ஸோ இப்போ ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ எண்ட் பாயிண்ட்லாம் கரெக்டாக தான் அனுப்பியிருக்கோம். ஓகே, எண்ட் பாயிண்ட் கரெக்டாக அனுப்பிட்டோம், ஆனாலும் ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கோம். அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா பேஸ் யூஆர்எல் போட்டிருக்கோம். ஸோ யூஆர்எலும் தப்பு தான். அது கொஞ்சம் நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்கண்ணே. அந்த யூஆர்எல் இந்த மாதிரிலாம் மாற்றிட்டோன்னா அந்த மாதிரி இஷ்யூ வந்துடும். அதாவது ஏபி கிளைண்ட்டுக்கு நம்ம என்ன பண்ணணும், எடிட் பேஸ் யூஆர்எல் போட்டிருக்கணும். எடிட் பேஸ் யூஆர்எல் தான் போடணும். ஓகேங்களா, ஸோ பேஸ் யூஆர்எல் போட்டேன், அது ஒரு ப்ராப்ளம். ஓகேங்களா,
ஸோ இப்போ மறுபடியும் ட்ரை பண்ணலாம். இந்த இதெல்லாம் கரெக்டாக பார்த்துக்கோங்க. அதனால தான் அந்த மாதிரி இஷ்யூலாம் வரும். நம்ம ஒன்று கரெக்டாக போட்டு வரலைன்னா அந்த மாதிரி ஏதாவது சிமிலர் இஷ்யூ தான் பண்ணியிருப்போம். ஸோ அதை கரெக்டாக கவனிச்சுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்லேருந்து போடலாம். ஓகே, இப்போ எடிட் கொடுக்குறேன். இங்கே பாருங்கள், நமக்கு ரிசல்ட் வந்துட்டு சக்ஸஸ். அதாவது இதுக்கு முன்னாடி என்ன நேம் இருந்தது, டெஸ்டர் அப்படின்ட்டு இருந்துச்சா. இப்போ நம்ம கொடுத்த நேமே வந்துட்டு பாருங்கள், திலீப்னு கொடுத்தேன். சேலரி என்ன கொடுத்தனோ, ஏஜ் என்ன கொடுத்தனோ, மெசேஜ் சக்ஸஸ்ஃபுல்லி ரெக்கார்டு ஹாஸ் பீன் அப்டேட்டட்னு வந்துட்டு. ஓகேங்களா, ஸோ இதான் நமக்கு வந்து ரிசல்ட் கிடச்சிட்டு நம்ம பண்ணது வந்து கரெக்டாக பண்ணிட்டோம். அண்ட் இதை நம்ம இங்கே கூட கொண்டு வந்து போட்டுக்கலாம். இப்போ ஏன்னா எல்லாமே ஒரே ஸ்டேட்டு ஒரே கியூபிட்டில் தானே இருக்குது. ஸோ நம்ம இங்கே கூட வந்து காட்டிக்கலாம். இருங்க, நான் அதே மாதிரி இங்கே போடுறேன். இப்போ இதை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். அதே கான்செப்ட் தான் சரி. ஏன்னா இங்கே நமக்கு வந்து காட்டிக்கலாம் இந்த மாதிரி. அதாவது ஒரு டோஸ்ட் மெசேஜ் இருக்குல்ல, டோஸ்ட் மெசேஜ் மூலமாக கூட நீங்கள் காட்டிக்கலாம். ஹேஸ் பீன் சக்ஸஸ் அப்படின்னு காட்டிக்கலாம். ஃபெயிலியர் ஆகிட்டுனா அதுக்கு ஒரு டோஸ்ட்டு, இந்த ஸ்நாக் பார் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுவோம்ல டோஸ்ட்டுக்கு, அந்த மாதிரி இதை கூட நம்ம இந்த இடத்துல போட்டுக்கலாம். சக்ஸஸ் ஆச்சுன்னா இதுக்கு ஒரு ஸ்நாக் பார் போட்டு அது வந்து சக்ஸஸ் ஆகிட்டு அந்த மாதிரி எரருக்கும் அதே மாதிரி ஸ்நாக் பார் போட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஜஸ்ட்டு ப்ரிண்டே போட்டுக்கிறேன். ப்ரிண்ட் போட்டு இங்கே கூட நம்ம பார்த்துக்கலாம். போட்டு டேட்டா இருக்குது, ஸ்டேட்டஸ் இருக்குது, மெசேஜை கொடுக்குறேன். ஏன்னா மெசேஜில் தான் அந்த மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லி இந்த இது வரும். ஓகேங்களா, இது வந்துட்டுனா சக்ஸஸ் ஆன மாதிரி தான். அதே மாதிரி இங்கே எரருக்கும் அதே தான். ஒருவேளை எரர் வந்துச்சுன்னா எரர் மெசேஜுக்கும். ஓகேங்களா, ஸோ இப்போ ட்ரை பண்ணலாம். நமக்கு வந்து இதை கொடுத்துருக்கோம், மாற்றிக்கலாம். ஓகே, இப்போ டைம் ட்ரை பண்ணுறேன். ஓகே, இங்கே பாருங்கள், புட்டு ஹோம் சக்ஸஸ் ஸ்டேட். ஓகேங்களா, சக்ஸஸ்ஃபுல்லி ரெக்கார்டு ஹேஸ் பீன் அப்டேட்டட். ஓகேங்களா, ஸோ வந்துட்டு அண்ட் இதில் வந்து நம்ம என்ன வேணாலும் எழுதிக்கலாம். ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணி கூட இந்த மெசேஜை நம்ம நேராக டெக்ஸ்ட்டில் காட்டிக்கலாம், இந்த ஸ்க்ரீனில் எப்படி வேணாலும் காட்டிக்கலாம். ஓகேங்களா, ஸோ அவ்வளோதான். அதாவது இந்த வீடியோவில் வந்து நம்ம புட் மெத்தட் பார்த்துட்டோம். இப்படி தான். அதான் நான் ஆல்ரெடி ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஆர்கிடெக்சர் பார்க்கும்போதே நான் சொல்லியிருப்பேன். இது மட்டும்தான். அதாவது ஃபஸ்ட்டு ஒரு பேஸ் பண்ணுறது மட்டும்தான் நமக்கு கஷ்டம். ஒன்ஸ் நம்ம பண்ணிட்டோன்னா ஃபுல்லாகவே காப்பி பேஸ்ட்டு ஜஸ்ட் அந்த ஒரு நேம் மட்டும் தான் மாற்றுற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் இதோட ப்ளஸ்ஸு. இதுவே நம்ம மற்ற ஒரு ஸ்ட்ரக்சர் பண்ணுறோம், இப்போ எம்விவிஎம் இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணுறோன்னா நம்ம ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாதிரி எழுதிக்கிட்டு இருப்போம். இப்போ இதே ஸ்க்ரீனில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், போஸ்ட்டுக்கு ஒரு மெத்தடில் எழுதியிருப்போம், புட்டுக்கு ஒன்று எழுதியிருப்போம், கெட்டு இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று எழுதியிருப்போம். அப்படிங்கும்போது கண்டமணிக்கு இருக்கும். அதாவது இந்த ஸ்க்ரீனில் ஒன்று பண்ணியிருப்போம்னா அடுத்த ஸ்க்ரீனில் அது வேறு மாதிரி பண்ணியிருப்போம். ஆனால் இந்த மெத்தடில் பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரு யூனிஃபார்மாக இருக்கும். நம்ம பாட்டுக்கு ஒரு ஸ்க்ரீனில் அடுத்தடுத்து பண்ண போகிறோம். இப்போ வேறு ஸ்க்ரீனில் இன்னொரு ஃபைலை ஓப்பன் பண்ண போகிறோம். இந்த மாதிரி அடுத்தடுத்து பண்ணிக்கிட்டு இருப்போம். ஸோ நமக்கு ஈஸியாகவும் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா வீடியோ பண்ணதுக்கும் அடுத்த இந்த 3வது வீடியோ பண்ணுறதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது. ஸோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக டக்குன்னு நம்ம பாட்டு முடிச்சுட்டு போயிடலாம். ஸோ டைமும் சேவ் ஆகும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஓகேங்களா, ஸோ இதே மாதிரி தான் அடுத்த வந்து டெலீட்டுக்கு வந்து பெருசாக ஒன்றுமே இல்லை. இப்போ இதுக்காவது நம்ம இந்த மாதிரி தான் டைப் பண்ணோம். நான் வந்து எத்தனாவது ஐடி, 4th ஐடி அந்த மாதிரிலாம் அனுப்பி விட்டேன்ல. ஸோ டெலீட் வந்து டைரெக்டாக இப்போ எந்த ஐடியை டெலீட் பண்ணணுமோ அந்த ஐடியோட நம்பரை மட்டும் போட்டால் போதும், அது டெலீட் ஆயிரும். ஸோ அடுத்த வீடியோவில் டெலீட்டுக்கான இது போடுறேன். ஓகே, இந்த வீடியோவில் உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அண்ட் வீடியோ பார்க்குற எல்லாருமே லைக்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள்.